வணக்கம் மக்களை, சற்று முன் வெளிவந்த மிக முக்கியமான அறிவிப்பு. பெண்களுக்கு ரூபாய் 1000 குட் நியூஸ். முக்கிய செய்தி. நம்மளுடைய மகளிர் உரிமை தொகை பல பெண்களுக்கு வழங்கப்பட்டுள்ள நிலையில் அதில் புதிய அப்டேட் கிடச்சிருக்கு. அது மட்டும் தமிழகத்தில் ஏப்ரல் 19ஆம் தேதி ஒரே கட்டமாக மக்களவைத் தேர்தல் நடக்கப்பட உள்ள நிலையில் அனைத்து கட்சிகளும் தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய கட்சிகள் அனைவரும் பிரச்சாரத்தில் இருக்காங்க. அது மட்டும் விண்ணப்பித்த மகளிருக்கு உரிமை தொகை சூப்பர் குட் நியூஸ் தற்போது வெளிவந்திருக்கிறது. யாரை வெளியிட்டிருக்காங்க, எப்போது நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற அறிவிப்பு பார்க்கலாம். வீடியோக்களை பார்க்கணும். நம்ம சேனல் நீங்கள் புதிய படத்தோட இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோலாம் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டு இருக்கும். இந்நிலையில் மக்களவைத் தேர்தல் முடிந்த பிறகு மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பித்த அனைவருக்கும் 1000 ரூபாய் வழங்கப்படும் என அமைச்சர் உதயநிதி கூறியுள்ளார். மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு 1.60 லட்சம் கோடி பெண்கள் விண்ணப்பித்துள்ளனர். அதில் 1.17 கோடி மகளிருக்கும் இதுவரை வழங்கப்பட்டுள்ளது. இது பெரிய திட்டமாக இருப்பதால் குறைகள் விரைவில் சரி செய்யப்பட அனைவருக்கும் கண்டிப்பாக வழங்கப்படும் என தெரிவித்துள்ளார். அது மட்டும் இல்லாமல் மறுபடியும் மறுசீலனை செய்வதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்குது. ஸோ அப்படி செஞ்சாங்க அப்படின்னா நீங்கள் தகுதி உள்ள மகளிராக இருப்பின் உங்களுக்கு கண்டிப்பாக அதற்கான மகளிர் உரிமை தொகை கிடைக்கிறது அதிகபட்சம் வாய்ப்புகள் இருக்குது. தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் இதற்கான முழு விவரத்தை அறிவிப்பாங்க. இது போன்ற செய்திகள் தெரிஞ்சுக்கணும்னு மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.